எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் கோயில், திரு ஆயர்பாடி. இக்கோயில் கரிகால சோழனால் கட்டப்பட்டதுனால கரிகிருஷ்ணர் அப்படிங்கிற பேரோடு விளங்குகிறது. இங்கே பரத்வாஜ முனிவரும் அகத்திய முனிவரும் ஒன்று சேர்ந்து சிவனையும் விஷ்ணுவையும் ஒன்றாக தரிசித்த ஒரு தலமாகும். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தலம். வாங்க கோயிலுக்கு. சென்னைக்கு அருகில் பொன்னேரிக்கு அருகில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கிராமம். ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திவ்ய தலம் இது. கரிகால சோழனால் கட்டப்பட்ட கோயிலாகும். அதனால் இறைவன் நாமத்திற்கு கரி என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் இங்கு சுயம்பு மூர்த்தியாக மனித உருவில் அருள் தருகிறார். அவர் வலதுகால் பள்ளத்திலும் இடதுகால் மேட்டிலும் வைத்துள்ளார். வலது கையில் சாட்டை வைத்திருப்பார், இடது கையை இடுப்பில் வைத்திருப்பார். ஒருபுறம் சாய்ந்தவாறு காட்சி தருகிறார். 2 கைகளுடன் கிருஷ்ணர் காட்சி தருகிறார். சங்கு சக்கரம் இல்லாமல் மனித உறவில் காட்சி தருகிறார். தலையில் அமிர்த கலசம் என்கிற சின்ன பானையை கவிழ்த்து வைத்தவாறு காட்சி தருகிறார். இத்தலத்திற்கு உள்ளே ஒரு புற்று உள்ளது. இது விஷ்ணு கோயிலில் பார்ப்பது அரிது. நாம் வலம் வந்தால் தாயார் சவுந்தரவள்ளி சன்னதியை அடையலாம். இவர் கிருஷ்ணனின் இடதுபுறத்தில் காட்சி கொடுக்கிறார். சித்திரை மாதத்தில் திருவோண நட்சத்திற்கு 4 நாட்களுக்கு முன்பு இங்கு பெருமாள் கருட வாகனத்தில் சென்று சிவனை தரிசிக்க செல்வார். ஏனென்றால் பரத்வாஜ மகரிஷி மற்றும் அகத்திய மகரிஷி இருவரும் ஒரே நேரத்தில் இருவரையும் தரிசிக்க எண்ணினார்கள். அதன் பொருட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்வானது சித்திரை மாதத்தில் பௌர்ணமி அடுத்து 3 நாட்களுக்கு பின் பொன்னேரியில் உள்ள பழைய பஜாரான ஹரிஹரன் பஜாரில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்பு இந்த அரிய மற்றும் மிக மகத்துவமான சந்திப்பு நிகழ்ச்சி மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இங்குள்ள 16 கால் மண்டபம் கிருஷ்ணர் எவ்வாறு சாய்ந்து உள்ளாரோ அவ்வாறே எல்லா தூண்களும் சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இக்கோயிலுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். குறிப்பாக கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் அன்று வேண்டிக் கொள்கிறார்கள். இவ்வளவு சிறப்புகளையும் புராண பின்னணிகளையும் கொண்ட இந்த அழகிய திவ்ய தலத்தை நாம் ஒரு முறையேனும் தரிசனம் செய்து அந்த இறைவனின் அருளை பெறுவோமாக. இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 5:30 முதல் 8:30 வரை. இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.